கரூரில் அந்த துயர சம்பவம் நடந்து இன்னையோட வந்து 11 நாள் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, அன்னைக்கு நைட்டு முதலமைச்சர் போயிட்டார். அடுத்த நாள் துணை முதலமைச்சர் போனார். அதுக்கு அடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குட்டி குட்டி தலைவர்கள் முதற்கொண்டு பெரிய பெரிய தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே போய் பார்த்தாங்க. அந்த வரிசையில் அந்த துக்க சம்பவம் நடந்து 11வது நாளான இன்னைக்கு தமிழகத்தில் இருந்தக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் நம்மளுடைய கமலஹாசன், ராஜ்யசபா எம்பி நடிகர் கமலஹாசன் சார் அவர் போய் இன்றைக்கி வந்து மக்களை சந்திச்சிருக்கிறாரு. மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லி போயிருக்கிறாரு. போயிட்டு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அவர் கூட வந்து பார்த்தோம்னா கரூர் அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கூட பயணம் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா மிகவுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் சொல்லுவேன். என்னென்னு சொல்லி கேட்டோம்னா, அவருக்கு வந்து ராஜ்யசபா விஷயமா வந்து வெளி மாநிலத்தில் இருந்ததாகவும், அதன் பிறகு இருந்த காரணத்தினால இப்போ வந்திருக்கிறதாகவும் அவர் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்ல கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா, நம்ம பொறுமையாக தான் அவர் சொல்லுவார். அதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டும் ஆகும், புரியாமலும் போகலாம். ஆனால் அவர் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் நம்மளால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நடிகர் கமலஹாசன் வந்து கரூரில் நடந்த துக்க சம்பவத்துக்கு தன்னுடைய கருத்துக்களை 11 நாள் கழித்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக சொல்லியிருக்கிறாரு.